நேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒரு போர்க்களமாக மாறிடுச்சு. ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, மறுபக்கம் வந்து பார்த்தா தாவேகா அமைச்சர்கள், சட்டம் ஒழுங்கு, தொழில், மின்வெட்டுன்னு ஒவ்வொரு தலைப்பிலையும் நேருக்கு நேர மோதல். அதே நேரம் திருவள்ளூர் அமோனியா சோகத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் களை இறங்கிடுச்சு. இதுக்கெல்லாம் முதல்வர் விஜயோட பதிலுரை இன்னைக்கு வரப்போகுது. நேற்று நடந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 15 நிமிஷத்தில் அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். நான் எப்போ சொல்கிறது போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். தமிழ்நாட்டோட அரசியலை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது எல்லாருக்கையும் போய் ரீச் ஆகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். முதல்ல வந்து நேற்று சட்டப்பேரவை நடந்த ஆகப்பெரிய மோதலுக்கு வருவோம். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மான விவாதத்தோட 2வது நாள். ஆனால் அது விவாதம்னு சொல்கிறத விட மோதல்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் உறவுகளே. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டம் ஒழுங்கை வச்சு அரசை வந்து பயங்கரமாக தாக்குனாப்புல. மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து கேள்வியாக அடுக்குன்னு அடுக்குனாப்புல, ஆத்தினாப்புல. சூப்பராக நல்ல விஷயம்தான். ஸோ அரசியல் கட்சி வந்து எதுவாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு என்பது மக்களோட உயிர் சார்ந்த விஷயம். அது எந்த அரசாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது இலகுவாக எடுத்துக்கக்கூடாது. இதுக்கு பதிலடி கொடுத்தது நம்ம அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். ஸோ அவர் வந்து முன்வைக்கிறது பாராட்டுகள், வாழ்த்துக்கள் அவர் சொல்லணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அரசியல் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம ஆதவ அர்ஜுனாவோட பதிலடி எப்படி இருந்துன்னு பார்க்கணும்ல, அதான் நாங்கள் மேட்ரு. அவர் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தோட NCRP புள்ளி விவரத்தை முன் வச்சு பேசினாப்புல. குழந்தைகள் மீதான குற்றங்கள் 2023 2024 40% அதிகரிச்சுது. அப்போ ஆட்சியில் இருந்தது வந்து யார்? நம்ம டேடி தான், ஓகேங்களா? அப்பா ஸ்டாலின் அவர்கள். ஸோ துணை முதல்வராக இருந்தது யார்? உதயநிதி அவர்கள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர். ஸோ அதுக்கு மூல காரணம் போதை பொருள். ஓகே, 5 வருஷத்தில் அதை கட்டுப்படுத்த எத்தனை கூட்டம் போட்டிங்க நீங்கள்? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி பண்ணீங்க, பர்சனல் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் கூட்டம் போட்டிங்க. அது வேறு கூட்டம், அந்த கூட்டத்தை பற்றி கேட்கல. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, யாராக இருந்தாலும் கைது உடனே வந்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் வந்து தயவு தர்ஷனே கிடையாது. டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே எந்த கட்சியும் பாரபட்சம் கிடையாது. 6 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு மாடலை டிரைவ் பண்ணிவிடுவோம். அதாவது ஏன்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். கண்டிப்பாக இப்போ தடுக்கிறதுக்கான வேலை நடக்கும், விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தாலும் கூட இது கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் தெரிகிறதுக்கு ரொம்ப அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடாக வைக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து பெண்கள் குழந்தை பாதுகாப்புக்கு ஒரு மாடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய நேர்மையான பார்வை இது தான். சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் யார் கணக்கு காட்டி தப்பிக்க முடியாது, அது ஒரு விஷயம். திமுக 5 வருஷத்தில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறதும் சரி, தாவேகா 40 நாளில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறதும் சரி. ஸோ குற்றச்சாட்டுகளில் சிலதெல்லாம் இன்னும் உறுதி செய்யப்படலை. அதெல்லாம் வந்து விசாரணையில் தான் வந்து தெளிவாகும். ஆனால் மக்களுக்கு தேவை பழி போடுற அரசியல் இல்லை, நடவடிக்கை. ஸோ அந்த 6 மாத வாக்குறுதியை நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக கவனிப்போம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்று முந்தைய தினம் நம்ம பேச திருவள்ளூர் பெரியபாளையம் அமோனியா சோகம் அது இப்போ தேசிய அளவுக்கு போயிருக்கு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அதாவது NHRC, இந்த சம்பவத்தை வந்து தாமாக முன்வந்து விசாரணை வந்து எடுத்திருக்கு. தமிழ்நாடு தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. 2 வாரத்துக்குள்ளே விரிவான அறிக்கை தாக்கல் செய்யணும்னு. தொழிலாளர்களுக்கு கொடுத்த சிகிச்சை, இறந்தவங்க குடும்பத்துக்கு கொடுத்த இழப்பீடு, என்னென்ன ஏற்பாடு செஞ்சீங்க எல்லாத்தையுமே கணக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கும் முந்தானத்துக்கும் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். இந்த ஆலை இத்தனை நாள் எப்படி இயங்குச்சு, பாதுகாப்பு ஆய்வு எங்கே போச்சுன்னு. ஸோ இப்போது அதே கேள்வியை NHRCயும் கேட்குது. அதுதான் விஷயம். இது ஆக்சுவலி நல்ல விஷயம் தான். ஒரு பெரிய உயிர் சேதம் நடந்ததுக்கப்புறம் அதை மறந்துடாமல் கணக்கு கேட்குறது தான் நீதி. ஸோ அந்த 2 வார அறிக்கை என்ன சொல்கிறதுன்னு நம்ம கண்டிப்பாக கவனிப்போம். தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணி அந்த அப்டேட்டை காலை குரலில் உங்களுக்கு நான் தரேன். 3வது, உதயநிதி வந்து பேரவே இல்லை, இன்னொரு விஷயத்தை தூக்கினாப்புல. யாரை தூக்குனாருன்னு கேட்டு இன்னொரு விஷயத்தை கையில் எடுத்தாப்புல. தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சு? படித்த வேலையாளிகளுக்கு மாதம் 4005, மகளிருக்கு 2500, வருஷத்துக்கு 6 சிலிண்டரு எப்போ வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க, டைம்லைன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாப்புல. தொழில்கள் வந்து வெளி மாநிலத்துக்கு போகுது, சோபா மாற்றி ஆளை வந்து இழுக்கிறீங்க அப்படின்னு
சைக்கிள் கேப்பில் கிண்டலும் அடித்தாப்புல. இதுக்கு வந்து நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் திரு ராஜ்மோகன் வந்து ஒரு பதிலடி கொடுத்தாப்புல. திமுக வந்து 5 வருஷத்தில் செய்யாத 40 நாளில் செய்யுங்க நீங்கள் கேட்குறீங்க. மக்கள் உங்களை வந்து 5 வருஷத்தை பார்த்துட்டு தான் தீர்ப்பை கொடுத்து உங்களை ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு பேசினாப்புல. ஸோ இங்கே ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கணும் உறவுகளே. அரசு பள்ளியில் போய் ரீல்ஸ் எடுத்த ஒரு கட்சி நிர்வாகியை தாவேகா நேற்று கட்சி இருந்து உடனே நீக்கிட்டாங்க. இது ஒரு நல்ல நடவடிக்கை. தவறு வந்து அவங்களோட ஆளாக இருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்கிறது தான் நேர்மை. அதை வந்து நம்ம இதை சொல்லியே ஆகணும். ஆனால் மறுபக்கம் இந்த வாக்குறுதிகளுக்கான டைம்லைன் கேள்வி நியாயமானதான் நான் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அதாவது எப்போனா கொடுக்கட்டும். ஸோ மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்காங்க, எப்போ எப்படின்னு தெளிவாக சொல்கிறது அரசோட கடமை. அது வந்து இன்றைக்கி முதலோட பதிலுரையில் வந்து வரும்னு எதிர்பார்க்கலாம். அதாவது ஏன்னா இப்போது லைவ் போகுது, நல்ல விஷயம் இல்லை, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு நல்ல விஷயம். அதை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்தபடியாக 4வது, தொழில்கள் வந்து வெளி மாநிலம் போகுதுன்னு உதயநிதி வச்ச குற்றச்சாட்டுக்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வந்து பார்த்தீங்கன்னா தரவுகளோட கணக்கோடையே வந்து பதில் கொடுத்துருக்காங்க. கடந்த 5 வருஷத்தில், அதாவது திமுக ஆட்சியில் 25 பெரிய முதலீடுகள் மொத்தம் 3,30,000 கோடி மதிப்பில் வந்து வெளி மாநிலங்களுக்கு வந்து போயிருக்கு. டாடா செமிகண்டக்டர் வந்து குஜராத்துக்கு, JSW வந்து ஒடிசாவுக்கு, சுசுகி அப்புறம் மைக்ரான் வந்து திரும்பவும் குஜராத்துக்கு, டொயோட்டா வந்து மகாராஷ்டிராவுக்கு. இது எல்லாமே 2024 சரிங்களா? ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 லட்சம் இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இதை தாண்டி இந்த அப்போலோ, ராயல் என்ஃபீல்டு, அதானி, ரிலையன்ஸு, கூகுள் இவங்க ஆந்திராவுக்கு போனதெல்லாம் தனி கணக்கு அப்படின்னு அதையும் சொன்னாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அவங்க இன்னும் தொடர்றாங்க அப்படின்னு சொல்லி விளக்கமும் கொடுத்தாங்க, வருவாங்க. அப்போ நாங்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா 21 நாளில் வந்து அப்ரூவ், ஒரு கம்பெனி வராங்கன்னா அப்ரூவல்லாம் வந்து முடிச்சு தரோன்னு கொண்டு வர போகிறோம், உண்டையோட MOU போட போகிறோம் அப்படின்னு பல விஷயங்களை வந்து அமைச்சர் சொன்னாங்க. ஸோ இந்த எண்கள்லாம் வந்து அமைச்சர்களோட கூற்று, அதாவது வாய் வழியாக சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக உறுதியான அப்ரூவல் இன்னும் வரல. ஸோ இது வந்து திமுக வச்ச குற்றச்சாட்டுக்கு ஒரு பலமான பதில் தான். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சட்டசபையில் வந்து தரவுகளோட சூப்பராக பதில் சொன்னாங்க. லைவ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அடுத்தபடியாக 5வது விஷயம், மின்வெட்டு விஷயம் பேரவையில் சூடாக பறந்ததுங்க. உதயநிதி வந்து ஏன் இந்த மின்வெட்டுன்னு கேட்க, மின்துறை அமைச்சர் வந்து நிர்மல்குமார் திமுக 5 வருஷத்தில் அடிப்படை கட்டமைப்பே மேம்படுத்தலை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காப்புல. உடனே நம்ம முன்னாள் பாலாஜி இப்போ 10 rupees ஓகேங்களா, அவர் என்ன சொன்னார்னா, இதே அதிகாரிகள் இந்த கட்டமைப்பை வச்சு தான் நாங்கள் 5 வருஷம் மின்வெட்டு இல்லாமல் நடத்தி காட்டினோம் அப்படின்னு எதிர்த்தார். உடனே நம்ம அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொன்னார்னா, ஃபியூஸ் கேரியரில் டைமர் வச்சு இரவு நேரத்தில் கரண்ட் போகிற மாதிரி திருட்டு நடக்கிறது. ஸோ அதை வந்து நாங்கள் சந்தேகப்படுறோம். ஸோ மின்துறையை பற்றி வெள்ளை அறிக்கை வந்து 2-3 நாளில் வரும் அப்படின்னு அதையும் சேர்த்து ஒரு குண்டை போட்டாப்புல. ஸோ இங்கே உண்மை என்னென்னா, மக்களுக்கு மின்வெட்டு நிஜமாகவே இருக்குங்க. அது அனுபவத்தில் தெரியுது, நம்ம கண் கூட பார்க்குறோம். 2 கட்சியும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து இதில் பேசாமல் யார் சொல்கிறது சரி அப்படின்றது அந்த வெள்ளை அறிக்கை வந்ததுக்கப்புறம் தெளிவாக போகுது. அது வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக பெருசாக இதில் வந்து நம்ம சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் டேட்டா ஸ்பீக்ஸ் இல்லையா, அதுதான் வந்து கடைசியில் வந்து மக்களுக்கு ஒரு தெளிவை வந்து கொடுக்கும். அடுத்தபடியாக 6வது விஷயம், ஒரு சுவாரஸ்யமான மொழி அரசியல் சர்ச்சை. உதயநிதி வந்து பேரவையில் வந்து கேட்டாப்புல, ஆளுநர் உரையின் போது தமிழ் தாய் வாழ்த்து 1 முறை, ஆனால் தேசிய கீதம் 2 முறை ஏன் அப்படின்னாப்புல. ஸோ அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்தை வந்து 3 முறை பாடுவோம்னு அரசு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. இது சபாநாயகர் என்ன பதில் கொடுத்தாருன்னா, 2 முறை வந்து தேசிய கீதம் பாடலாம் தவறு கிடையாது அப்படின்னு சொல்ல, அமைச்சர் ஆதவ் வந்து பார்த்திங்கன்னா, முதன்மை இடத்தை நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் கொடுத்தோம், எந்த மரபும் மீறலை அப்படின்னு பதில் சொல்லிட்டாப்புல. ஸோ தமிழ் அடையாளத்தை யார் பாதுகாக்கிறாங்கன்னு 2 கட்சியும் உரிமை கொண்டாடுறது ஒரு போட்டி. இது தமிழ் அரசியலில் எப்பவும் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து நான் முதலே சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கூற்றுக்கெலாம் கரெக்டான பதிலடி டப்புன்னு கொடுத்தாங்க. ஒரு பாயிண்ட்லாம் ராஜ்மோகன் அமைச்சர்லாம் பேசும்போது ஓட்டாங்க எந்திரிச்சு சட்டசபையிலேருந்து அவர் பேச ஆரம்பித்தாலே போயிடுறாங்க. அவர் வேறு பிளாஸ்ட் பண்ணுறாரு அவர். ஸோ அடுத்து பார்ப்போம். அதிமுக நேற்று பேரவையில் இந்த மேகதா தீர்மானம் திருத்தத்தை வச்சு கோஷம் போட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க. ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சப்போ 4 எம்எல்ஏக்கள் மட்டும், யார் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், ராகேஷ், ரவி மனோகர், ஓகேங்களா. ஸோ அவையிலேயே வந்து உட்காந்துட்டாங்க, எதுக்குடா தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து ஒரு பிளவு இருக்குது. அதுக்கு நம்ம கண் கூட தெரியுது. நீ வேணால் போ, உங்களால் வர முடியாது அப்படின்னு உட்காந்துருக்காங்க. ஸோ அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எப்போ தாவேகால இணைவார்னு கேட்டப்போ அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு,
பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதிமுக சரிவு வந்து பார்த்தீங்கன்னா வெளியும் தெரியுது, உள்ளேயும் தெரியுது. ஒரு கட்சி உள்ளுக்குள்ளேயே வந்து உடையும் போது அது மக்கள் முன்னாடி ரொம்ப பலவீனமாக தெரியுது. ஆக மொத்தம் நம்பிக்கை இழந்தனால தான் இவ்வளோ பெரிய சரிவு. அது திரு எடப்பாடி அவர்கள் தான் ஒரு முடிவுக்கு வரணும். அடுத்தபடியாக கொஞ்சம் வேறு விதமான செய்தி இது. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நேற்று தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் வந்து சந்திச்சிருக்காப்புல. தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் அவர் கூட இருந்தாங்க. பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்தும் சொன்னாங்க. ஸோ இந்த சந்திப்பு வெறும் மரியாதை நிமித்தமாக இல்லை ஏதாவது முக்கிய பேச்சுவார்த்தையான இன்னும் விவரம் முழுசாக வெளிவரல. ஆனால் ஒரு புதிய முதல்வரை ஆட்சிக்கு வந்த 1.5 மாதத்துலேயே அமெரிக்கா தூதரை நேரடியாக வந்து சந்திக்கிறதுன்ற தமிழ்நாட்டோட முக்கியத்துவத்தை வந்து காட்டுது. நோக்கம் என்னென்னு தெரிஞ்சால் நம்ம உடனே உங்களுக்கு சொல்ல போகிறோம். இப்போதைக்கு இதுதான் அப்டேட் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு. இப்போது முக்கியமான செக்மெண்ட் உறவுகளே, தொடர்கதைக்கு வருவோம். முந்தா நேற்று நம்ம பேசினோம், பெண்கள் பாதுகாப்பு சிங்கப்பெண் சிறப்பு படை வந்துருச்சு, ஆனால் அறிவிப்பு மட்டும் போதாது, அது மக்கள் வரைக்கும் போய் சேரணும்னு இல்லையா? ஸோ அந்த திசையில் ஒரு நடவடிக்கை வந்திருக்கு. சிங்கப்பெண் அதிரடிப்படையை தொடர்பு கொள்ள தமிழக காவல்துறை ஒரு பிரத்யேக இலவச எண்ணை வந்து கொடுத்துருக்காங்க. அது 1091. ஸோ அதாவது முதல்வர் விஜயோட நேரடி கண்காணிப்பில் 112 அவசர எண்ணோட இணைச்சு 24 மணி நேரமும் ஒரு கட்டுப்பாட்டு அறை செயல்படும். பெண்கள், குழந்தைகள் தொந்தரவு, வன்முறை, பாலியல் துன்புறுத்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறது, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த எண்ணை அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல உறுதியான அடி எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம நேற்றே சொன்ன அதே வார்த்தை தான், ஒரு எண் வந்தால் மட்டும் போதாது, அந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணால் எவ்வளோ வேகமாக போலீஸ் வருது, எத்தனை வழக்கு உண்மையாகவே போடுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். அறிவிப்பு மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்து பலன் கொடுக்குதான்னு நம்ம தொடர்ந்து கவனிப்போம். இதுதான் முக்கியம். இன்றைக்கி முதல்வரோட பதிலுரையில் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு, பெண் பாதுகாப்பு கேள்விகளுக்கு என்ன பதில் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அதை நாளைக்கு காலையில் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். எந்த பக்கமும் சாயாமல் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த விஷயங்களை உங்கள் முன்னாடி நான் வச்சுருக்கேன்னு நம்புகிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். உறவுகளே, மதியானம் 12 மணிக்கு பொலிட்டிக்கல் டெஸ்க், அதாவது அரசியல் மேடை, மறக்காமல் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் டக்குன்னு முடிச்சிடறேன். உறவுகளின் குரல் சண்டே 12 மணிக்கு போஸ்ட் பண்ண வேண்டியது ஈவினிங் போஸ்ட் பண்ணோம். அற்புதமான ஒரு வரவேற்பு, அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தா கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணனால கரெக்டாக போய் சேரலன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை நான் இங்கே சஜஸ்ட் வீடியோஸில் போடுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒரு மாதம் 1.5 மாதம் பிளான் பண்ணி உங்கள் முன்னாடி அதை கொண்டு வந்து வச்சுருக்கோம். அது உங்களுக்கான ஷோ. அது ஆக்சுவலாக நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ அதை ரீச் ஆகணும், அந்த ஒரு பிளாட்ஃபார்மை நிறைய பேர் யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. அது உங்களால் மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இதனோட அன்பான வேண்டுகோள் உறவே. ரைட், மீண்டும் மதியானம் 12 மணிக்கு அரசியல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல், டேக் கேர், பபாய்.